சரிங்கய்யா, போலாங்கய்யா. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரமாக அட்மிட் ஆகியிருக்காங்க. இங்கே அட்மிட் ஆனதில் என்னென்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், கொஞ்சம் சுகர் ப்ராப்ளத்தினால ஹார்ட் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இரவு ஒரு மணிக்கு அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் ஆகி சிவியர் ஆயிடுச்சு. கற்றுன்னு கத்துறாங்க, என்னால் முடியல, எனக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணால் டாக்டர் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க, அரை மணி நேரம் கழிச்சு தான் வர்றாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சருக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்கேன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கிறாங்க. 10 மணியிலிருந்து நம்ம வெயிட் பண்ணி உட்காந்தா 12 மணி வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சரும் வர்றதில்ல, வீல் சேரும் வர்றதில்ல. என்னன்னு கேட்டால் ஆள் பற்றாக்குறைங்கிறாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க. நம்ம ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாக்கா, பணம் இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னா, காசு இல்லாமல் எதுக்கு இங்கே வரேன்னு கேட்குறாங்க. காசு இல்லாததுனால தான் நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோம். காசு இருந்தால் நம்ம எதுக்கு இங்கே வர்றோம்? இங்கே டாக்டர்ஸு நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. இந்த ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால இந்த ஹாஸ்பிட்டலினுடைய பேர் கெடுது. சுத்தமாக இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டு டோட்டல் ஜீரோ. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கள், வேலை செய்யக்கூடியவங்கள எதுவுமே கண்டுக்கிறதில்ல. ஸ்ட்ரெச்சர் வந்து நான் அன்னைக்கு அவங்கள படுக்க வச்சு கூட்டிகிட்டு போய் சுயநிலை விழுந்துட்டாங்க. கொண்டு போய் நான் சிடி ஸ்கேனில் நிப்பாட்டுறேன். அந்த ஸ்ட்ரெச்சருக்கு 4 வீலும் கிடையாது. என்னுடைய தொடையில் வச்சு அவங்கள கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் உட்காந்துருந்தேன். தொடையில் அந்த ஸ்ட்ரெச்சர் வச்சு விட்டா கீழே விழுந்துரும். அதே மாதிரி எந்த ஸ்ட்ரெச்சரும் சரியில்லை, எந்த வீல் சேரும் சரியில்லை. அதே மாதிரி அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. ரூ. 20 ரூ. 30 கொடுத்தாலாம் வாங்குறதில்ல. ரூ. 50 கொடுத்தா தான் வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் இங்கே மேனேஜ்மெண்ட் கொடுக்குதா இல்லையா என்னங்கிறது தெரியல. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, டாக்டர்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த சூப்பர்வைசர்கள் வேலைக்காரங்களை கண்டுக்கிறது இல்லை. இருமனா திட்டுறாங்க டாக்டர்ஸு, அங்கே இருக்கிற நர்ஸுகள். அப்போ நான் கேட்டேன், இரும்பனா திட்டுறீங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுமா? கக்கூசுக்குள்ளே போக முடியல, அங்கே பேஷண்ட்டு தங்கி இருக்கிற கக்கூசுக்குள்ளே போக முடியல, ஒரே நாத்தம். உள்ளுக்குள்ளே போனால் அடைச்சி பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில் பிரிங்கிட்டு வெளியில் இருக்குங்க. இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதில்ல, ரூமை வந்து டெய்லியுமெல்லாம் கூட்டுறது இல்லைங்க. ரூமு கூட்டுறதில்ல, துடைக்கிறதில்ல, ஒரே மூத்திர ஸ்மெல்லு. நம்ம போட்டிருக்கிற போர்வையெல்லாம் மூத்திர கவிச்சி அடிக்குது. ஆனால் இரும்பனா வந்து அவங்க குறை சொல்கிறாங்க. இப்படி வரக்கூடிய பேஷண்ட்டுகளை ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. ரொம்ப எந்த விதமான ஒரு இமீடியட்டான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் இது அதாவது கவர்மெண்ட் இவ்வளோவெல்லாம் ரிஸ்க் எடுத்து மல்டி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த அளவுக்கு சொல்கிறவங்கெல்லாம் மல்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. எல்லாமே உடஞ்சது உடச்சல் தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே எந்த பேஷண்ட்டுக்கும் சரியான மரியாதை கொடுக்கறதில்ல. ரொம்ப மூஞ்சி காமிக்கிறாங்க, சிம்புறாங்க. யாரையுமே வந்து ஒரு ஒரு இதாகவே நடத்துறது இல்லைங்க. என்னமோ அவங்க சொந்த ஆஸ்பத்திரி மாதிரி, அவங்க வீட்டிலேருந்து காசு கொண்டு வந்து நடத்துகிற மாதிரி பார்க்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் 3 நாளில் நாங்கள் இருந்த ரூமில் 5 பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ ஒரு அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. டாக்டர்ஸு சரியாக வந்து கவனிக்கிறது இல்லை. இப்போ காலையில் ஒரு அம்மா நேற்று வரைக்கும் அவங்க விடிய விடிய கத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க போய் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க வராமல் அந்த அம்மா இன்னைக்கு காலையில் இறந்துருக்குறாங்க. இப்படி எந்த விதமான கவனிப்பும் இல்லை. தயவு செஞ்சு இதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல், இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த கோபி, சத்தி